வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம வந்து ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் பார்ட் தான் இது, சரிங்களா? ஸோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் வந்து, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட்டு. ஸோ நம்ம இப்போ சம்ஸ்குள்ளே போயிடலாம். 12 cows can graze a field for 10 days. 20 cows can graze the same field for how many days அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 12 கவுஸ் பசு ஒரு புல்தரையை வந்து 10 நாள் வந்து மேயுது. ஸோ அப்போ 20 கவுஸ் எத்தனை நாளில் மேயும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தடு, சரிங்களா? எதிர் விகிதம் அப்படின்ட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தட்னா x1 y1 is equal to x2 y2, சரிங்களா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ 12 into 10 is equal to 20 into x, சரிங்களா? ஸோ இது எப்படி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி டைமு, அப்புறம் டேஸு, மெம்பர்ஸு, அப்புறம் ஹவு லாங், இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ டைம் வச்சு வர்றது, டேஸ் வச்சு வர்றது, மெம்பர்ஸ் வச்சு வர்றது, ஹவு லாங் அப்படின்னு கேட்டாலே அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தட், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி டைம் அண்டு ஒர்க் மெத்தடில் வரும் அந்த சம்ஸ் வந்து. அப்படி வந்தாலே அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 into 10 divided by 20. ஸோ 0 0 கேன்சல், 1 2 சார் 2, 6 2 சார் 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேவா? 4 typists are employed to complete a work in 12 days. If 2 more typists are added, they will finish the same work in how many days? 4 தச்சர்கள் இருக்காங்க, ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ மேலும் ரெண்டு தச்சர்கள் வந்து கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இருக்காங்க, 12 பேர். இப்போ கூடுதலாக 2 பேர்னா 4 + 2 6. அப்போ 6 into 12 சார் 6 into x, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to 4 into 12 divided by 6. அப்போ 1 6 are 6, 2 6 are 12. அப்போ x is equal to 8, சரிங்களா? ஆப்ஷன் பி. If the cost of 7 kg of onions is rupees 84, find the following. ஸோ 7 கிலோ ஆனியன் வந்து 180 ரூபா, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா, சாரி 7 கிலோ ஆனியன் வந்து 84 ரூபாய். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ 180 ரூபாய்க்கு எத்தனை கிலோ ஆனியன் வந்து அவன் வாங்குவான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 180 ரூபாய்க்கு எத்தனை கிலோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் தான், சரிங்களா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 84 இஸ் ஈக்குவல் டு 180 into 7. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 into 7 divided by 84. ஸோ 1 7s are 7, 12 7s are 84. ஸோ 180 12 டேபிளில் போடுங்க. ஸோ 1 12 6 0, திரும்ப 12 5s are 60. அப்போ 15. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. மொத்தம் 15 கிலோ வந்து வாங்குவான் அவன் 180 ரூபாய்க்கு. இதான் வந்து ஆன்சர், சரிங்களா? ஸோ செகண்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா, 3 கிலோ, அப்போ 3 கிலோவோட ஆனியன் வந்து விலை எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ 7 கிலோ 84 ரூபாய். 1 கிலோ எவ்வளோ? அப்போ 12 ரூபாய். அப்போ 3 கிலோ எவ்வளோ? 12 into 3 6 3 36 ரூபாய், சரிங்களா? இதான் வந்து ஆன்சர், ஓகேவா? Every 3 months, Tamil Selvan deposits rupees 5,000 as savings in his bank account. In how many years he can save rupees 1,50,000 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறை 5,000 ரூபாய் வந்து அவன் பேங்க்ல சேவிங்ஸ் பண்ணுறான். அப்போ 1,50,000 ரூபாய் வந்து எத்தனை வருஷத்தில் அவன் சேவ் பண்ணுவான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் நம்ம எக்ஸ், சரிங்களா? அப்போ 1,50,000 into x is equal to 5,000, சாரி into 3 is equal to 5,000 into x, சரிங்களா? இதுவும் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் தான். அப்போ x is equal to 1,50,000 into 3 divided by 5,000. 3 0 3 0 கேன்சல், 1 5s are 5, 3 5s are 15. ஸோ மிச்சம் 0. அப்போ 30 into 3 90. அப்போ மொத்தம் 90 மாதம். இந்த 90 மாதத்தை நீங்கள் வருஷத்தை கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ 90 டிவைட் பை 12 போடுங்க. ஸோ 12 7s are 84, பேலன்ஸ் 6. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 7 years 6 months, அப்படி இல்லாட்டி 7.5 years,
சரிங்களா? இதான் வந்து ஆன்சர். ஒன்று 7.5 years இல்லாட்டி 7 years 6 months. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். A printer printing a books of 300 pages at the rate of 30 pages per minute. Then how long it will take to print the same book if the speed of the printer is 25 pages per minute? ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இந்த 300 பக்கத்துக்கு. சரிங்களா? அந்த 300 பக்கத்துக்கு டோட்டல் டைம் எவ்வளோனா, ஸோ 300 / 30. சரிங்களா? ஸோ அப்போ 0 0 கேன்சல், 1 3 3 10. அப்போது மொத்தம் 10 நிமிஷம் வந்து எடுக்குது இந்த 300 பக்கத்தை பிரிண்ட் பண்ணேன். அப்போது 30 × 10 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 25, 25 பக்கம். மொத்தம் எத்தனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் வந்து எக்ஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 × 10 இஸ் ஈக்குவல் டு 25. 5 5s are 25, 6 5s are 30, 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 6 2s are 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 6 பழச்சர பாட்டில்களின் விலை 210 எனில் 4 பழச்சர பாட்டில்களின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6 கேன் வந்து 210 ரூபாய். அப்போ 4 கேன் வந்து எவ்வளோ? எக்ஸ். அப்போ எக்ஸ் × 6 இஸ் ஈக்குவல் டு 210 × 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210 × 4 டிவைட் பை 6. ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 1 3s are 3, 7 3s are 21, 70. அப்போ 72s are 140. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140. சரிங்களா? இதான் வந்து ஆன்சர். X varies inversely as twice of y given that when y is equal to 6, x வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க, y வந்து 8, அப்போ x என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னாலே x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. ஸோ ஃபர்ஸ்ட் x என்ன 4, y என்ன 6. அப்போ x நம்ம கண்டுபிடிக்கணும், y என்ன 8. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4 × 6 divided by 8. 1 4s are 4, 2 4s are 8, 1 2s are 2, 3 2s are 6. அப்போ x is equal to 3. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km? ஸோ மொத்தம் 108 லிட்டர் இருக்கு, 594 கிலோமீட்டர் வந்து போவோம். அப்போ 1650 கிலோமீட்டர் போக எத்தனை லிட்டர் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடு. அப்போ எக்ஸ் × 594 கிராஸ் மல்டிப்ளே இஸ் ஈக்குவல் டு 1650 × 108. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1650 × 108 டிவைட் பை 594. ஸோ 2 டேபிளில் போடுங்க. 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 2s are 4, ஸோ 9 2s are 18, பேலன்ஸ் வந்து 7 2s are 14. ஸோ 5 2s are 10, 4 2s are 8. சரிங்களா? ஸோ இது வந்து 9 டேபிளில் போடுங்க. சரிங்களா? 9 டேபிளில் போட்டிங்கன்னா 9 6 are 54, 297 9 டேபிளில் போடுங்க. 9 9 3s are 27, 3 2 7 திரும்ப வந்து இங்கே 3 வந்துடும். 9 3s are 27, 0. அப்போ 33. ஓகேவா? இந்த 1650 வந்து 33ல நீங்கள் டிவைட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ 1650 33ல போடுங்க. 33 × 5 போட்டு பாருங்க. 5 3s are 15, 5 3s are 15, பேலன்ஸ் வந்து 16. சரிங்களா? ஸோ ஆகுது. அப்போ வந்து 5 வந்து 165, 0 பேலன்ஸ் இங்கே ஒரு 0 இருக்குது, அதை இங்கே போட்டுங்க. சரிங்களா? அப்போ 133 இது வந்து 50 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 × 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 5s are 30, 300. சரிங்களா? அப்போ மொத்தம் 300 லிட்டர் வந்து தேவை. சரிங்களா? ஸோ 108 வந்து 594 கிலோமீட்டர்னா அப்போ 1650 கிலோமீட்டர் போக வந்து 300 லிட்டர் வந்து தேவைப்படுது. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் டசன் சோப்ஸ் இஸ் ₹396. சரிங்களா? வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் 35 such சோப்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 35 சோப்போட விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். முன்சம் போட்டால் இல்லையா, அதே மாடல் தான் இது. சரிங்களா? In a school there is a 7 period a day, each of 45 minutes duration. How long the period is?
The school has 9 periods a day, assuming the number of hours to be same. ஸோ ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 7 பீரியட் இருக்கு, அது வந்து 45 நிமிஷம். சரிங்களா? அப்போ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, டேஸு, டைமு, ஹவு லாங் இப்படிலாம் கேட்டாலே அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் மெத்தட். சரிங்களா? ஸோ 7 × 45 அப்போ 9 × x. அப்போ x is equal to 7 × 45 divided by 9. 1 9s are 9, 9 5s are 45. அப்போ x is equal to 7 5s are 35. சரிங்களா? அப்போ ஒரு பீரியட் வந்து 35 நிமிஷம். 9 பீரியடா, சாரி, ஒரு பீரியட் வந்து 35 நிமிஷம் 9 பீரியடா மாறும்போது. சரிங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் 105 notebooks is rupees 2415. சரிங்களா? How many notebooks can be bought for rupees 1863 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 105 நோட்புக் வந்து ஸோ 2415. அப்போ how many notebooksனா என்ன, எக்ஸ். சரிங்களா? 1863 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்க. இதையும் நான் முன்னாடி மாடலில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த சம் பாருங்க, a food relief camp as food stock by which 80 people can be benefited for 60 days. After 10 days, 20 more people have joined the camp. Calculate the number of days of food shortage due to the addition of 20 more people. ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாள்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாள்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாள்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 80:60 அப்படின்ற ரேஷியோல 80 நபர்களுக்கு 60 உணவு அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 10 days அப்படின்னும் போது ஸோ 80:60 - 10 ஆயிடுச்சு. அப்போ 80:50 அப்படின்ட்டு அந்த ரேஷியோ வந்து மாறிடும். அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் 20 பேர் வந்து கூடிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 100 பேர் வந்து கூடிடுறாங்க. கூடும்போது அப்போ எவ்வளவு ஷார்டேஜ், எவ்வளவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 80 × 50 இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தடு இஸ் ஈக்குவல் டு 100 × x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 × 50 டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 8 5s are 40. ஸோ ஆஃப்டர் 50 days, ஆஃப்டர் 60 வந்து ஆஃப்டர் 10 daysக்கு அப்புறம் 50 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 40 days இருக்கு. மொத்தம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு தேவையானது. அப்போ 50ல் 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ, பேலன்ஸ் வந்து 10 days. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த 50ல நீங்கள் இந்த -40 கழிச்சிடணும். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கேல்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபுட் ஷார்டேஜ் தான் கேட்குறாங்க, டியூ டு அடிஷன் ஆஃப் 20 more people. அப்போ ஷார்டேஜ்ன்றதுனால நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஃபுட் ஷார்டேஜ் அப்படின்ட்டு கேட்கலன்னா நீங்கள் அந்த 40 அப்படியே நீங்கள் ஆன்சராக வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்க, 6 men can complete a work in 12 days. 6 men வந்து 12 days வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. 2 days later 6 more men joined them. How many days will they take to complete the remaining work அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 days laterனா அப்போ 2 days after இது என்ன மாறிடும், இந்த 12ல 2 போயிடுச்சுன்னா 6:10 மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 6 more men joined. அப்போ 6 + 6 என்ன 12 ஆயிடும். அப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். how many days will take to complete the remaining work அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 6 × 10 is equal to 12 × x. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேஸு டைமுன்னு இந்த மாதிரி வந்தாலே அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தட். சரிங்களா? அப்போ x is equal to 6 × 10 divided by 12. 1 6 are 6, 2 6 are 12, 1 2 are 2, 5 2 are 10. அப்போ x is equal to 5 days தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து 5 days. சரி, ஓகே. இதோட வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நாளில் வந்து வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்படி இல்லாட்டி HCF LCM வந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? எதுன்னு நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம சேனல் ரெகுலரா பாருங்க, உங்களுக்கு வந்து SCRT வந்து ஃபுல்லா வந்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலரா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? அதில் வந்து தமிழ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் வீடியோவும் வந்து தினமும் அதில் ஷேர் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஓகே, நன்றி.